ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் ஆன்லைனில் இணைந்திருக்கிறதான அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவர். பொதுவாக முதல் மாதம் சபை ஆராதனையில் இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் பேசுவது வழக்கம். அதுபோலவே இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கூட அதனுடைய முழு செய்தியும் உங்களுக்கு நான் கொடுக்கவில்லை. எனவே இந்த நாளிலும் கூட அந்த முழு செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க 1092வது பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின தெய்வம், இன்றைக்கும் எங்களுக்கும் அது வாக்குத்தத்தமாக நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. அடியானை சிலுவையில் மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே நான் சொன்னவனமாக இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதிலே நடுப்பகுதியில் இருக்கிறதான உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், ஆதி நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ராஜாக்கள் தங்களுடைய கரத்திலே முத்திரை மோதிரத்தை போட்டிருப்பார்கள். அது அந்த மோதிரத்திலே ஒரு சில நேரங்களிலே அவர் வெளிநாடுகளுக்கோ உள்நாட்டுக்கோ செய்திகளை எழுதி அனுப்ப வேண்டுமானால் அந்த செய்திகளை எழுதி தன்னுடைய முத்திரை மோதிரத்தினாலே அவர்கள் சீல் வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த சீல் ஒரு தடவை வைத்து விட்டால் அதை மாற்றக்கூடாது. எனவே மிகுந்த கவனமோடு அதை செயல்படுத்துவார்கள். இப்பொழுது நம்ம எல்லாம் அன்றைக்கு இருந்த முத்திரை மோதிரங்களெல்லாம் வெள்ளியினாலானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி, சில நேரங்களில் அது பொன்னினாலும் கூட முத்திரை மோதிரத்தை வைத்திருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் அதான் ரப்பர் ஷாம்பு ஆயிடுச்சு. இப்போ நம்ம போடுறோம்ல ரப்பர் ஷாம்பு, அதுதான் அது சோதரம். இப்போதும் அநேகர் பார்த்தீர்கள்னால், இப்போது நானெல்லாம் ப்ரொப்ரைட்டர் சீல் போட்டு விட்டு கீழே சைன் பண்ணுவேன். ஆனால் சில அதிகாரிகளும் சில முதலாளிகளும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போகிறவர்கள் எல்லாரும் தன்னுடைய சிக்னேச்சரை அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ரப்பர் ஸ்டாம்பிலேயே அவர்கள் செய்து அதே ரொம்ப முக்கியமானவருடைய கரத்திலே கொடுத்து வைத்திருப்பார்கள். இவர் இல்லாத போது இவருக்காக அந்த லெட்டர்களை ஆயத்தம் பண்ணும் பொழுது அந்த ரப்பர் ஸ்டாம்பிலேயே அவருடைய சிக்னேச்சர் இருக்கும். அதை போடுவது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே
ரப்பர் ஸ்டாம்பு போடுறவர்கள் ஒருவேளை இந்த சீலை வைக்கிறவர்கள் படிப்பறிவதில்லாதவர்கள் இருக்கலாம், ஒருவேளை படிப்பு உள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அது யாரிடத்திலிருந்து போகிற கடிதம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடத்திலிருந்து போகிற கடிதமாக. சோத்திரம். இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு ஆசாரியனுக்கும் இல்லாவிட்டால் ஒரு நல்ல பொறுப்புள்ள தலைவர்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் இந்த முத்திரை மோதிரத்தை ஆதியாகமத்திலே நாம் பார்த்து விடுகிறோம். அதற்கு முன்பதாக நான் இந்த முத்திரை மோதிரத்தை எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருந்த தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அமிதத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து அந்த ஆமான் என்ன செய்தான் என்றால் யூதகுலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கடிதத்தை எழுதி ராஜாவுடைய உத்தரவோடு அதை அறிவித்து உத்தரவோடு அந்த முத்திரை மோதிரத்தை விட்டு சீல் போட்டு நாடுகளுக்கெல்லாம் அனுப்பியாகிவிட்டது. எத்தனை நாடை அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அகஸ்வேர் ராஜா? 127 நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. ஏன் அங்கே அந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அங்கே செய்தான் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் இந்த வேத பகுதி நன்றாக தெரியும். ஆனாலும் கூட ஒரு சிலருக்காக நான் திரும்பவும் அந்த ஸ்டோரிகளை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நான் வேகமாக போய்விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நன்றாக தெரியும், அகாஸ்வேர் ராஜா 127 நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய அரண்மனையிலே முக்கியமாக 2 பேர் தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று ஆமான் என்று சொல்லுகிறவன். ஆமான் ராஜாவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட, ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதான ஒரு உயர்ந்த அதிகாரியாக ஆமான் இருக்கிறான். அங்கே நாம் மருதகாயை பார்க்கிறோம். அந்த மருதகாய் வாசல் காக்கிற ஒரு வாட்ச்மேனாக அவர் இருக்கிறார். அந்த வாசல் காக்கிற வாட்ச்மேனாக அப்படி இருக்கிற போது ஆமானுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அதிகாரத்தை ராஜா கொடுத்து விட்டார். அதனால் அந்த நாட்களிலே ஒருவேளை அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம். அதாவது மனிதர்களை மதிக்கிறது வேறு. இப்போ உயர் அதிகாரிகள் வருவார்கள்னால் கீழே இருக்கிற அதிகாரிகள் எழுந்து நின்று அவர்களை விஷ் பண்ணுவார்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் ஓவராக தெரிகிறது. இங்கே பார்க்கும்போது இந்த ராஜ அரண்மனையிலே வருகிறவர்கள் எல்லாரும் இந்த ஆமானை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு காரியத்தை அங்கே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜாவும் கூட கட்டளையிட்டு இருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல உயர் அதிகாரிகள் வரும்பொழுது கீழே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம். எழுந்து நின்று அவர்களுக்கு விஷ் பண்ணுறது.
சிலர் 2 கையினாலையும் மிஸ் பண்ணுவார்கள், சிலர் ஒரு கையின்னு. ஆமாம், இன்னும் வெளிநாட்டிலெல்லாம் பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க, சோதரம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான என்ன என்றால், எல்லாருமே ஆமானே என்ன பண்ணணுமா, வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். இந்த வணக்கம் நமஸ்கரிக்கிறது இரண்டும் பார்க்கும்போது கடவுளுக்கு செய்ய வேண்டியதான காரியமாக காணப்படும். ஆமாம், கடவுளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, வணக்கம். இதெல்லாம் மனித வழக்கமாகவும் கொஞ்சம் மாறிவிட்டது. ஒரு காரியத்தை சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக புரியும். இப்போ இருக்கிற மந்திரிமார்களை எல்லா மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எல்லாரும் பார்க்கும்போது, முதலமைச்சரை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க, கொஞ்சம் தலையை கொஞ்சம். ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு முதலமைச்சரை எவ்வளவு குனிய முடியுமோ குனிஞ்சு அத்தனை பேரும் தரையில் தொடுற மாதிரி நிற்கிறாங்க. அப்படி அதை அவங்களும் விரும்பி இருக்கிறாங்க, விரும்பாமல் அவங்க பண்ணது கிடையாது. அவங்க சொத்தோன்னா ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டான், தொலைஞ்சு போச்சுடா நமக்கு, இனிமேல் தரை மட்டும் கும்பிடுற வேலையே கிடையாது அப்படின்னு. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அடுத்த முதலமைச்சர் நடந்து வந்தார் பாருங்க, சிங்கம் போல். அது நடையே கொஞ்சம் வித்தியாசமாகி போச்சு. நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் டிவியில் பார்த்தீங்க தெரியாது. ஏன்னா அந்த முறையில் அவங்கள எல்லாரும் அடக்கம் ஒடுக்கமாக வச்சுருந்தது வழக்கம். இப்படி தான் இங்கே. ஆனால் இந்த மனித வணக்கமானது யூத சாம்ராஜ்யத்திலே இருந்திருக்கிறது, யூத சாம்ராஜ்யத்திலையும் இருக்கிறது, உலகத்திலையும் இருந்திருக்கிறது. அதனால தான் யூத சாம்ராஜ்யத்தில் கிடையாது, உலகத்தில் இருந்தது. இந்த தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த மெர்தகாய், இவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்தவர்கள். அங்கே இந்த மனித வணக்கம் இதெல்லாம் நமஸ்கரிக்கிறது இருந்திருக்கு. அதனால தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்திலே ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி இதை என்ன பண்ண வேண்டும், எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி சிலை வணக்கம் அங்கே இருந்தது. உங்களுக்கு தெரியும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தரியு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். அங்கே அரசாளும் பொழுது மனித வணக்கம் அங்கே இருந்திருக்கிறது. எனவே தானியேலுக்கும் அங்கே இருக்கிற நாட்கள் அங்கே ஒரு சட்டம் வருகிறது, ராஜாவை தவிர 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் கூட என்ன பண்ணக்கூடாது, வணங்கவும் கூடாது, நமஸ்கரியும் கூடாது, ஏதோ ஒரு விண்ணப்பத்தையும் கூட வைக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் பிறந்தது. அங்கே அது மனித வணக்கம். அப்போ ராஜா ஒரு மனிதன், அந்த ராஜாவை தான் வணங்க வேண்டும், ராஜாவிடத்தில் தான் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு சட்டம் வந்த உடனே அந்த சட்டத்துக்கு, ஏனென்றால் இவன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார் தானியேல், அவரும் அந்த சட்டத்துக்கு கையெழுத்து வைத்தது. ஆனாலும் கூட அந்த சட்டத்தை அவர் மதிக்கவில்லை. அவர் பாட்டுக்கு தான் எப்போதும் ஜெபிக்கிற வண்ணமாக அந்த வீட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து வைத்து விட்டு எருசலேமுக்கு நேராக அவர் முகத்தை திருப்பி அவர் ஜெபித்தார். அதை பார்த்த ஜனங்கள் ராஜாவிடத்தில் போய் சொல்லி, தானியேல் இப்படியாக உம்மை வணங்காமல் அவன் கடவுளை வணங்குகிறான் என்று சொல்லி அவனை பிடித்து சிங்க கபியிலே போட்டு விட்டார்கள். நமக்கு தெரியும், ஆண்டவர் அவரை தப்புவிக்க பண்ணார். சிலை வணக்கத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். அங்கேயும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொன்னபடினாலே ராஜாவுக்கு கடும் கோபமாகி அவன் அந்த அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்று நெருப்பை மூட்டுகிறான். இவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. இப்போவும் கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்போ நாகஸ்வரம் நல்ல வாத்தியம் எல்லாம் வாசிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், தாளை விழுந்து இந்த சிலையை நீங்கள் கும்பிடணும், உங்களுக்கு ஒரு சான்ஸ். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நெருப்பு தான். அவன் சொன்னான், இந்த காரியத்தில் உங்களுக்கு நான் மறு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அக்கினி சூளையில் போடுங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலை வணக்கம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது ராஜாவுக்கு கோபம் எத்தனை மடங்கு வந்து விட்டது, 7 மடங்கு வந்தது. அதனால தான் அவன் 7 மடங்கு நெருப்பை என்ன பண்ண சொல்கிறான், சூட பண்ண சொன்னான்.
ரைட்டு தூக்கி போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அங்கே வந்து உட்கார்ந்து அந்த நெருப்பை ஆண்டவர் நல்ல ஒரு ஏர் கண்டிஷனாக மாற்றி அவர்களை தப்புவித்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலே அவர்கள் எல்லாரும் தானியேலின் தெய்வந்தான், சாத்ராக் மேஷன் ஆபேத்நேகோ தெய்வந்தான் தெய்வம் என்று சொல்லி அந்த ராஜாக்களே சொல்லக்கூடிய அளவிலே அங்கே ஒரு பெரிய மாறுதல். பாஸ்டர் அவர்கள் ஜெபித்து அது கொடுக்கும்போது சொன்னார்களவா, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. அப்படி முடிந்த காலங்கள் உண்டு. இப்பொழுது கவனியுங்கள், இந்த 7 மடங்கு மர்தகாய் காலத்திலும் வரும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போது இந்த மர்தகா இவனை ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரியும் இல்லை. இந்த யூதர்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால தான் தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாருமே அப்படியாக அவர்கள் வைராக்கியமாக நின்ற காரியம். அதனால் இவனும் சொல்லிவிட்டான், இந்த வணக்கெல்லாம் நான் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இதை உடனே போய் ராஜாவிட்ட ஆமான் போய் என்ன பண்ணிவிட்டான், நம்ம ஒரு பாஷையில் சொன்னால் வத்தி வைக்கிறவன்னு சொல்கிறாங்க, கோலம் மூட்டுறதுன்னு சொல்கிறாங்க, இப்படியாக போய் பண்ணிவிட்டான். ராஜா, நம்முடைய நாட்டிலே ஒரு விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவினுடைய சட்டத்தையும் மதிக்கிறதே கிடையாது ராஜா அப்படின்னு. அதனால் அவர்களை எல்லாரும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லும் பொழுது உடனே அந்த ராஜா என்ன சொல்கிறார், சரியப்பா, நீ தான் இப்பொழுது என்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாயே, நீ என்ன பண்ணலாம், ஓன் இஷ்டப்படி செய் என்று. இப்பொழுது ஒரு லெட்டர் ரெடியாகிறது. இத்தனாம் தேதி இந்த மாதத்திலே எல்லா ஜனங்களையும் எழும்பி யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினாலே போடப்பட்டு உலகம் எல்லா நாடுகளுக்கும் 127 நாடுகளுக்கும் போகிறது. இதை அறிந்த நம்முடைய மர்தகாய்க்கு ரொம்ப துக்கமாகிவிட்டது. இப்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் அதற்கு முன்பதாக எஸ்தர் இப்பொழுது ராஜாவுக்கு மனைவியாக ஏற்படுத்தப்படுகிறாள். இவளும் யூத குலத்தை சேர்ந்த பெண். மர்தகாய் அதனாலே ஆள் சொல்லி அனுப்பினாள், எஸ்தரே, இப்போ நீ தான் போய் என்ன பண்ணணும், ராஜாவிடத்தில் பேசுகிறதுக்கு சரியான தகுதியான ஆள். நம்முடைய குலத்துக்கு ஒரு பெரிய அவப்பேராகி எல்லா மக்களையும் கொல்லும்படியாக ஆமான் சதித்திட்டம் பண்ணுகிறான். அதனால நீ ராஜாவிடத்தில் போய் பேசு என்று சொல்லும்போது அவள் சொல்கிறாள், ராஜாவிடத்தில் எல்லாரும் போக முடியாது திடீரென்று. அப்படி முற்றத்திலே போய் நிற்கும்போது ராஜா செங்கோலை நீட்டினாரானால்தான் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உள்ளால போக முடியும். திடீரென்று அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் உள்ளால வந்தீங்களன்னா என்ன பண்ணிடுவாங்க, கொன்று போட்டுருவாங்க, ராஜா கொன்று போட்டுருவார் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி சொல்லி அனுப்பினோன்னு மர்தகாய் சொல்கிறாள், யூதகலம் எல்லாம் சங்கரிக்கப்படும்போது நீ மட்டும் தப்புவா என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா, உனக்கும் அதே கதி தான், முதல்ல ஒழுங்காக என்ன பண்ணு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. உடனே அவள் அதை சுதாரித்து கொண்டு, சரி 3 நாள் நீங்கள் உபவாசியுங்கள், நானும் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அப்படி ஒரு நாள் தீர்மானம் எடுத்து ராஜாவிடத்தில் அவள் போகிறாள். நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். இப்பொழுது ஆமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த மக்களையெல்லாம் கொன்று போடுவதற்கு முன்பதாக மர்தகாயை என்ன பண்ண வேண்டும், தூக்கில் இட வேண்டும் என்று சொல்லி ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்கிறான். 14ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அந்த அவனுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட 50 முழ உயரமான தூக்கு மரம் ஒன்று செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நான் இங்கே அதான் நான் சொன்னால் 7 மடங்குன்னு சொன்னது. இந்த 50 முழம் என்று சொன்னால் எத்தனை அடி, ஒரு முழம் 1.5 அடி, 75 அடி உயரம் உள்ள என்ன மரம் செய்யணும், தூக்கு மரம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனை சாதாரணமாக தூக்குவதற்கு சிலுவை மரணம் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
தரைக்கு கீழே ஒரு 2 அடி 3 அடி அவர்கள் ஆழம் எடுத்து புதைப்பார்கள். ஆனால் தரைக்கு மேலே ஒரு 7 அடி 8 அடி தான் இருக்கும் உயரம். ஒரு அடி மேல், கால் 1 அடி மேல் இருக்கிற அளவில் தான் சிலுவையில் அறைவார்கள். இப்பொழுது பார்க்கும்போது அது ஒரு 10 அடி உயரம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இல்லை 10 அடி உயரம் சிலுவை. ஆனால் இவன் எத்தனை அடி உயரமான தூக்குமரம் செய்கிறான்? 75. பார்த்தீங்களா? இங்கேயும் 7 மடங்கு கூடுது. பார்த்தீங்களா? இப்போது ஏன் இவன் 75 அடி உயரம் தூக்குமரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், 7.5 மாடி, ஒரு 8 மாடி கட்டடத்தினுடைய உயரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி செய்கிறான்? இந்த 127 நாடுலேருந்து பார்த்தா கூட இவனுக்கு தலை தெரியணும். யாருடைய? மிருதகாயுடைய தலை. அவ்வளவு அவமானப்படுத்துகிறான். பிசாசு ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்தினா ஒரு ஷார்ட்டாக அவமானப்படுத்த மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஊரும் உலகெல்லாம் அறியும்படி என்ன பண்ணிடுவான் அவனுக்கு. அதுதான் வேலை. ஒரு சின்ன அவமானம் ஒரு குடும்பத்தில் வந்துட்டு இல்லை ஒரு சிறிய காரியம் நடந்துட்டுன்னா அது அந்த குடும்பத்தோடு முடியாது, அந்த மக்களோடு முடியாது, ஊரும் உலகெல்லாம் தெரியும்படி பண்ணுவான். இது சாத்தானுடைய தந்திரம். அதற்காகவே தான் அவன் என்ன பண்ணான்? 50 முழ உயரம், 75 அடி உயரம் உள்ள தூக்கு மரத்தை செய்தான். சரி, இப்பொழுது ராஜாவுக்கு தெரிய வந்தது. ராஜாவிடத்தில் போய் எஸ்தரும் பேசினாள். பேசியாச்சு. இப்பொழுது ரைட், இப்போ என்ன பண்ணலாம் என்று சொல்லும் பொழுது, ஒரு முறை ராஜாவினாலே அந்த சீல் போடப்பட்டு விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை சொல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. ஒன்ஸ் சீல் வச்சுட்டா சீல் வச்சதுதான். சரி, இப்போ இப்படி இருக்கிறப்போ என்ன நடக்கிறது? அங்கே ராஜாத்தி போய் பேசுகிறாள். இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன, ராஜாவுக்கு ஒரு நல்ல காரியம் என்ன என்றால், மிருதகாய் நல்லவன். ஆமான் 75 அடி உயரமுள்ள அந்த தூக்கு மரத்தை செய்யக்கூடிய அளவில், அவ்வளோ அவமானப்படுத்தக்கூடிய அளவில் மிருதகாய் கெட்டவன் கிடையாது. ஆனாலும் நான் சரியாக விசாரிக்காதபடி நானும் என்ன பண்ணிவிட்டேன், என்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து லெட்டர் போய்விட்டது, இப்பொழுது யூதர்களுக்கெல்லாம் அழிவு வருகிறது என்று சொல்லி அவனுக்கு அன்றைக்கு தூக்கம் வரவில்லை. அந்த தூக்கம் வராததுனாலே நமக்கு தெரியும், அவன் அந்த கால வர்த்தமானங்கள் அடங்கியதான அந்த புஸ்தகத்தை அவன் இரவிலே படிக்கிறான். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். படிக்கும்போது ஒரு காலத்திலே நமக்கு தெரியும், அந்த ராஜாவை கொல்லுவதற்கு 2 பேர் வரும்பொழுது அது மிருதகாய்க்கு தெரிந்து, அதை மிருதகாய் உடனே ராஜ சமூகத்தில் நின்றவர்களுக்கு அறிவித்து, அவர்கள் செய்ய வந்த ராஜாவை கொலை பண்ண வேண்டும் என்று வந்த காரியம் உண்மை என்று அறிந்து அவர்களை தூக்கி போட்டு விட்டான், தூக்கு மரத்தில் போட்டான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்போ மிருதகாய் தானே என்னை காப்பாற்றினான். காப்பாற்றினவனு தூக்கு மரத்தில், அதாவது தவறு செய்தவனை தூக்கு மரத்தில் போட்டோம். இன்றைக்கு காப்பாற்றினவனுக்கு 7 மடங்கு பெரிய தூக்கு மரம் செய்யப்படுகிறது என்று அவனுக்கு தூக்கம் வராதபடி இதை படித்த உடனே என்ன பண்ணுகிட்டான், உடனே எல்லாரையும் அழைத்தான். சரி, இப்பொழுது அந்த மிருதகாய்க்கு ஏதாவது என்ன பண்ணணும், நன்மை செய்யணும் இல்லையா, சொல்லலாமா? உடனடியாக நமக்கு தெரிந்த காரியம்தான் இதெல்லாம். ஆமானை கூப்பிடுகிறான் ராஜா. எப்பா, நான் ஒரு மனிதனை கனம் பண்ண போகிறேன், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தான் தெரியும், நீ தான் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில். அவன் உடனே பார்த்தான், அவன் சட்டு காலரை கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுட்டு, அப்பா ராஜா என்ன மட்டும்தானே கனம் பண்ணுவார், வேறு யாரை கனம் பண்ணுற மாதிரி இங்கே யார் இருக்கிறா? அவன் தான் இன்னும் ஒருத்தன் கனயனம் பண்ணப்பட்டு அவனுக்கு தூக்கு மரமே நான் செய்து வச்சுருக்கிறேனே. ஆமானுக்கு வீட்டு வாசல்லையே நிறுத்தி வச்சுருக்குறாங்க,
75 அடி உயரம் உள்ள தூக்கு மரத்தை. உடனே ராஜா அழைத்த உடனே இவர் நல்ல உற்சாகமாக போகிறார். ராஜா, அது என்னன்னா, அவனை நீங்கள் யாரை கனம் பண்ண விரும்புகிறீங்களோ ராஜா ஏறுற குதிரையில் அவனை ஏற்றிட்டு போனோம் ஐயா, ராஜா உடுத்துக்கிற வஸ்திரத்தில் உடுத்தணும் அப்படின்னு ராஜா மரியாதை கொடுக்கணும் எல்லாம் சொன்னார். கிரீடம் வேறு வைக்கணும். அப்போது ராஜா அந்த வார்த்தை சொல்லுவாருன்னு அந்த ஆமான் என்னவே இல்லை. ஆமான் என்ன உடனே போய் வேகமாக பண்ணு. அதுக்குள்ளால நான் என்ன சொல்லி அனுப்புகிறான், நீ வேகமாக போய் நீ இப்போ சொன்னிய லிஸ்ட்டு போட்டியே என்னெல்லாம், ராஜா ஏறுற குதிரை, ராஜா வஸ்திரம், ராஜா தரிக்கிற கிரீடம், இதை ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் மருதகாய்க்கு போய் முதல்ல ஆயத்தம் பண்ணி கொண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டார். அதான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. உடனடியாக அவன் வேர்த்து பூர்த்து அவனுக்கு சாவு வந்துடுச்சு. சாவு மணி அடித்தா மாதிரி போய் என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சோதரம். அதுபோல் ராஜா மிருதகாயை கனம் பண்ணுகிறார். இப்பொழுது என்ன என்றால், இந்த ராஜா என்ன பண்ணினார், கர்த்தருக்கு சோதரம். 8:2 வாசிக்கலாம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். அதை எங்க கொடுத்தானா, மருதகாய்க்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ ராஜா ஆமான் கையில் கொடுத்திருந்த அந்த முத்திரை மோதிரத்தை இப்போ வாங்கி யார்கிட்ட கொடுக்குறான், மருதகாய்கிட்ட கொடுக்குறான். இப்போது அவர் தான் சொல்கிறாரு, நான் ஒன்ஸ் சீல் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நீ என்ன பண்ண, ஒரு லெட்டர் ரெடி பண்ணிக்கோ, யூதர்கள் எல்லாரும் எழும்பி யூதரை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களை யூதர்கள் எல்லாரும் எழும்பி அழிக்கலாம் என்று இன்னொரு லெட்டர் நீ ரெடி பண்ணி, இப்போது முத்திரை மோதிரம் உன் கையில் வந்துடுச்சு, நீ என்ன பண்ணு, அதில் போட்டு அனுப்பு. அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் சாத்தானின் கையிலே உலக அதிகாரம் இருக்கிறது. சாத்தான் மற்றவர்களை அழிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அவன் பெற்றிருக்கிறான். இந்த அதிகாரம் பெற்றவங்க நிறைய பேர் உண்டு வேதத்தில். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சவுல் அந்த ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு பெர்மிஷனை அவர் வாங்குகிறார். என்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணலாம், சபைகளில் போய் வீடுகளில் நுழைஞ்சு நீ அவங்கள பிடிச்சு அடித்து அவங்கள கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை பெற்றவனாக சீறி பாய்ந்து போகும்போது தான் மத்தியான வேளையிலே அந்த பயங்கரமான சூரிய பிரகாசமான வெயிலில் அதை விட்டும் ஒரு பிரகாசம் வந்து சவுலை கீழே தள்ளி விட்டது. அவன் கண் பார்வை இழந்தவனாக அந்த ஒளியை பார்த்து விழுந்தான். அவன் அப்படியாக ரட்சிக்கப்பட்டான். இந்த ராஜாவினுடைய அதிகாரங்களை பெற்றோர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த ராஜாவின் அதிகாரம் சாத்தானின் கையில் இருந்தது. பிரியமானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? இங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு விரோதமாகவும் எதிரிடையாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன பண்ணாராம், ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது அதை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களிலே ஓய்வு நாளை குறித்ததான இன்னும் சில நியாயப்பிரமாண சட்டங்களினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினாலே தவறு, ஓய்வு நாளுக்கு இப்படி அந்த காரியங்கள், இன்னுமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றிலையும் அவர்கள்
நியாயப்பிரமாணத்தை எழுத்தாகவே பின்பற்றினார்களே தவிர அதில் சொல்லப்பட்டதான காரியத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை மறந்து அதை எழுத்தின்படியே அவர்கள் என்ன பண்ணினார்கள், அதை பார்த்து இயேசு கிறிஸ்துவையும் இயேசுவோடு இருந்த சீடர்களையும் குற்றம் கண்டுபிடிப்பதிலே அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து அந்த துரைத்தனங்களையும், மீண்டும் நீங்கள் அந்த 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் வாசிங்க. உங்களுக்கு நன்றாக வீடுகளில் போய் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஜெபத்தோடு வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவனுடைய கையிலே, ஆமானுடைய கையிலே இருந்ததான அந்த மோதிரம், அன்றைக்கு அந்த அதிகாரங்களும் காரியங்களும் யாரிடத்தில் இருந்தது? சதுசேயர், பதுசேயர், பிரதான ஆசாரியன் இவரிடத்தில் இருந்ததை இயேசு கிறிஸ்து அதை உரிந்து கொண்டார். ஆமென். அதை உரிந்து கொண்டு இப்போ நமக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் பின்னாலே சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மோதிரத்தை ராஜா யாருடைய கையில் என்று கழட்டினான்? நீ போட்டிருந்ததெல்லாம் போதும், நீ ஓவராக ஆடிட்டப்பா, அதனால் உன் மோதிரத்தை கழட்டி யார்கிட்ட போடு? மிருதகாய்க்கு போட்டாச்சு. இப்போ மிருதகாய்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன வேணும்னா எழுதி அனுப்புப்பா. இப்போ மிருதகாய் லெட்டர் எழுதுகிறார். இந்த காலத்துக்கு முன்பதாக யூதர்களெல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று ஒரு தவறான சட்டம் ஏற்கனவே பிறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சூசான் நகரம் கலங்கி போயிருக்கிறதே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் எல்லாரும் எழும்பி யாரெல்லாம் யூதருக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை நீங்கள் சங்கரித்து போடலாம் என்று சொல்லி ஒரு லெட்டரை எழுதி ராஜாவின் மோதிரத்தை போட்டு அந்த மோதிரத்தை அப்படி சீல் வைத்து வேகமாக ஓடுகிற குதிரைகள் மேலே கொடுத்து அனுப்புகிறார். எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இப்பொழுது சூசான் நகரம் களிப்பாகி மகிழ்ந்தது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? சரி, அதோடு நிறுத்தினாரா? இப்போ ஆமானுக்கு வர வேண்டிய குதிரையும் போயிடுச்சு, ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு, கிரீடமும் போயிடுச்சு, பதவியும் போயிடுச்சு, மோதிரமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாவற்றையும் சாத்தான் கையில் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? உரிந்தெடுத்தார். இப்பொழுது சொல்கிறார், நீ போய் வேகமாக போய் என்ன பண்ண, நீ யாரை கனம் பண்ண வேண்டும் நான் விரும்புகிறேனோ அவனுக்கு போய் செய், மிருதகாய்க்கு செய் என்று. அதோடு விட்டாரா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உயரமான சிலுவை இருந்ததல்லவா, அந்த சிலுவையில் என்ன பண்ண வேண்டுமாம்? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜா நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். அதிலே அவனே தூக்கி போட்டுருங்க. யார? ஆமானே தூக்கி போட்டுருங்க. அப்படியே வாசிங்க 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்திலே ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமா, ராஜாவினுடைய கோபம் இப்பொழுதுதான் தணிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு உங்களை அழிக்கலாம் என்றிருப்பான். நீங்கள் செய்கிற நீதி, இவன் செய்த ராஜாவை காப்பாற்றினான் அல்லவா, ஒரு நீதி செய்தானே. அதனால்தான் சங்கீதம் புஸ்தகம் என்று நான் நினைக்கிறேன், குறிப்பெடுக்கவில்லை நான். உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். உன் நீதி எங்கே போகும்? உனக்கு முன்னே செல்லும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை பின்னாலே உன்னை காக்கும். நீதி உனக்கு முன்னே செல்லும். எனவே யார் எது வேண்டுமானாலும் பண்ணட்டும், நாம் நீதி செய்கிறவர்களாக இருப்போம்.
ஒரு நாள் அந்த நீதி நம்ம என்ன பண்ணோம்? காப்பாற்றும். அல்லேலூயா. ஏசாயாவா? வாசிங்கம்மா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெரி குட். ஏசாயா 58:8 வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் நீதிமான்களாகவே இருப்போம். மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நீதிமான்களாகவே இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் நீதிமான்களாகவே இருப்போம். அவர்கள் செய்கிறது அவர்களாகவே இருக்கட்டும். நீ நீதிமானாயிரு. நீ நீதிமானாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டாய். ஆமா, சாத்தான் என்ன பண்ணுகிறான்? இப்பதான் பாஸ்டர் சொல்லிட்டு போனாங்களே, சத்துரு யாரு? நமக்குள்ளால தான் இருக்கிறான். சாத்தானின் கிரியை இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறது. கோபம், பொறாமை, எரிச்சல், அடி சடி சண்டை எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கிறது. எனவே இதெல்லாம் யாரிடத்துல இருந்தது? தேவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதம் என்கிறதான அந்த காரியங்கள் இப்பொழுது சாத்தான் கையில் போய் சபிக்கிறவனாக மாறிவிட்டான். ஆண்டவர் அதுதான் நாம் கொலோசியரில் படித்தோம் அல்லவா? அந்த துரைத்தனங்களையும் சட்டங்களையும் எல்லாம் ஆண்டவர் உரிந்தார். அவர் சிலுவையிலுமே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். பிரியமானே, எனவேதான் கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், ஆயினும் நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறபடினாலே இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகமாயிருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் நமக்கு எதிராக எது வேண்டுமானாலும் சதித்திட்டத்தை பண்ணலாம். நாம் நீதிமான்களாக இருப்போம். அதுதான் நம்முடைய காரியங்களாக இருக்கும். நாம் நீதிமான்களாக இருப்போம். நாம் குற்றமற்றவர்களாக இருப்போம். ஆண்டவர் ஒரு நாள் அதற்குரிய காரியங்களை பண்ணுவார். 75 முழ உயரம், 75 அடி உயரம், 50 முழம், எல்லா இடங்களிலிருந்தும் ஆமானை வெட்கப்படுத்த பார்க்க வேண்டும். ஆனால் அதே தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட முடியாது, சத்துருவை தூக்கி போட முடியாக ஆமானின் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கழட்டி, அந்த ராஜா கழட்டி இப்பொழுது மிருதகாய்க்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரும் கூட நமக்கு அந்த முத்திரை மோதிரத்தை தருகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நான் மத்தேயு 10:1 வாசிக்க முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 8ஆம் வசனம் வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். இப்பொழுதே பாருங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க, பிசாசுகளை துரத்த ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு அங்கீகாரம். பிசாசை துரத்துவதும் வியாதியை சொஸ்தமாக்குவதும் இறைவனால் மாத்திரம்தான் முடியும். மருத்துவத்தில் கூட இன்றைக்கு MBBS அளவிட MD அதற்கு மேல் படித்திருக்கிறதான டாக்டர்கள் எல்லாம் கூட அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு. மருந்தை எழுதி கொடுப்பதற்கு, ஆப்ரேஷனை பண்ணுவதற்கு, இதற்கு தான் அவர்களுக்கு அங்கீகாரமோ அதிகாரமோ உண்டு. அந்த நோயை சுகமாக்கக்கூடிய அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் நீங்கள் டாக்டருக்கு போனீங்கன்னா மாத்திரை எழுதி கொடுப்பார். இந்த 3 நாள் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார். இதோட சரியாயிரும்னு சொல்லவே மாட்டார். 3 நாள் எழுதி கொடுத்துட்டு என்ன சொல்வார்? சாப்பிட்டுட்டு வாங்கன்னு. அவருக்கு தெரியும் இதனால இது சுகம் ஆகாது, வருவாங்க. அடுத்தது போகிறப்போ பெரிய லிஸ்ட் போடுவார். ஸ்கேன் எடுக்கணும், இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்குவோம். எல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு சொல்வார்,
மூளையிலையோ வயிற்றுலையோ எங்கேயோ உள்பகுதியில் ஒரு சின்ன கட்டி இருக்குது, இதை என்ன பண்ணி தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணோன்னா 2 லட்ச ரூபா ஆகணும்னு சொல்லுவார். நம்ம எல்லாம் போய் எங்கேயோ போய் கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எப்படியோ கொண்டு போய் 2 லட்ச ரூபா கட்டிட்டு இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் போகிறப்போ அந்த சொந்த பந்தங்களோ இல்லை அந்த பணம் கட்டினவர் நல்ல ஞாபகமாக இருந்தால், டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டேன், பணமும் கட்டிட்டேன், எனக்கு சுகாகம் இல்லை, அதை மேலே உள்ளவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன், நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஆனால் சுகம் யார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், உங்கள் தெய்வத்திட்ட வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியானால் அதிகாரம் அவருக்கு அந்த மெடிசின் எழுதுவதற்கு, ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது. நோயை சுகமாக்கக்கூடிய அதிகாரம் யார் இடத்துல இல்லை, டாக்டர் இடத்துல இல்லை. அது யார் இடத்துலாம் இருக்குது, தெய்வத்தில். நல்லா கவனிங்க. பாஸ்டர் கொஞ்சம் அந்த கேம்பை பற்றி சொல்லுவாங்கன்னு இன்றைக்கி நினச்சா அவங்க சொல்லலை. உங்களுக்கெல்லாம் கேம்பு உருவாகி விட்டது, எனக்கு செய்தியும் உருவாகிறது. கேம்பு உருவானோடனே செய்தி உருவாகிறது. அங்கே என்ன, நான் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். இந்த கேம்பை சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இப்போ மத்தேயு 10:1 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ 8ஆம் வசனம், நீங்க புறப்பட்டு போங்க, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தமா பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, இலவசமாய் பெற்றீர்கள், எல்லாம் செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்றார். அந்த அத்தாரிட்டி, அந்த அங்கீகாரம் இறைவனிடத்தில் இருந்தது, இயேசுவினிடத்தில் இருந்ததை அதை உங்களிடத்தில் கொடுக்கிறார். இப்போ நீங்க இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், உடம்பு சரியில்லைன்னா பாஸ்டர்கிட்ட வரோம் அல்லவா. சிலர் எங்கிட்ட வரீங்க, சிலர் பாஸ்டர்கிட்ட போகிறீங்க, சிலர் வேறு பாஸ்டர்கிட்ட போகிறாங்க, சிலர் எங்கேருந்து ஜீசஸ் கால்ஸுக்கு எழுதி அனுப்புகிறாங்க, 4 மாவட்டிக்கு எழுதி அனுப்புகிறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நீங்களே எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான அந்த அங்கீகாரத்தை எப்படி செயல்படுத்துவது, எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லலாமா? அதான் கேம்பில் சொல்லியிருக்கிறார். அதாவது நம்ம எல்லாரும் நடமாடுகிற இயேசுவாக மாறணுமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அப்படி உங்களையும் என்னையும் மாற்றுவார். அந்த காலங்களில் சொன்ன இவர்கள் எல்லாரும் தேவர்கள் என்று சொன்னாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகள் இல்லாமல் போகிறது இப்பொழுது. ஏன் கிரியைகள் இல்லை? அந்த கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்களை நாங்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமானால் உருவாக்குவோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் நீங்கள் எந்த விதத்தில் அந்த வசனத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நன்றாய் புரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சொஸ்தமாக்குங்க, நீங்கள் நீக்குங்க, அந்த அதிகாரம் உங்களிடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அது எனவே நீங்கள் அப்படியாக செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லதற்காக செய்யுங்க அதிகாரத்தை. ஆமானுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, ஆனால் அதை கெட்டதற்காக அவன் உபயோகப்படுத்தினான். ஆமாம், ஒரு கதை அதுக்காக சொல்லுவாங்க. சிவபெருமான் இடத்துல போய் அவருடைய சீடன் ஒருவன் போய் வரம் கேட்டானான். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை தானே. வரம் கேட்டான். அவன் கேட்ட வரமே என்ன கேட்டான் அப்படின்னா, சரியப்பா நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன்னு அவரும் சொல்லிட்டார். இவனுக்கு நான் யாருடைய தலையில் கை வைக்கிறோன்னு அவன் என்ன பண்ணணும், அப்படியே புஷ்பமாகி போகணும். நான் நினைக்கிறேன் நாரதனுக்கு தலையில் கை வைக்கணும்னு இவன் நினச்சானோ என்னமோ தெரியும். அவன் தான் வந்து நின்று திடீர்னு வந்து நிற்பான், எல்லா இடங்களையும் வந்து குழப்பவாதியா. ஒருவேளை அதுக்கு நினச்சி கேட்டானோ, நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அப்போ அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடணும். ஆமாம், அவர் சிவபெருமான் சொல்கிறார், சரி அப்படியே உனக்கு அந்த வரத்தை தர்றேன். சரி, இப்போ இந்த வரம் உண்மையில் இருக்குதா இல்லையா எனக்கிட்ட, அதை சோதித்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தானே அவர் கொடுத்தாராம். சரி, இதை நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன், இது இந்த வரம் நீர் கொடுத்தது உண்மையா இல்லையான்னு ஓம் தலையிலேயே கை வச்சு பார்க்குறேன்னு. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வரங்க நல்லதுக்கு கொடுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், நல்லதுக்கு கொடுக்கப்படணும். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் கொடுத்தார் ஆண்டவர்.
பலிபீடமே இந்த இடிஞ்சு சாம்பலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி வந்து போவோம். அந்த ராஜா என்ன பண்ணான், அவனை பிடிக்கிட, அவனை கையை நீட்டினோடனே அந்த கை அப்படியே நிற்கட்டு போ. இன்னொரு இடத்துல வரும்போது நீ குருடனாக தான் இருப்ப போ அப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னாங்க. அது நிறைவேறிட்டு. அப்படி ஏதாவது சொல்லிட போகிறீங்க இல்லையா, சொல்லலாமா? அதனால தான் நிறைய பேர் கையில் ஆண்டவர் இன்னும் என்ன தரல, வரங்களை தராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் கோபமாக எங்கேயாவது போய் அப்படின்னு நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வதிக்கிற வேண்டியதை தவிர சபிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஸ்தோத்திரம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த அங்கீகாரம், இயேசுவினிடத்தில் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமாம், ஆமானின் கருத்தில் இருந்ததான அந்த மோதிரம், முத்திரை மோதிரம் மிருதகாய்க்கு வந்தது. இயேசுவினிடத்தில் இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு நாம் எந்த தகுதியும் கிடையாது. ஆமென். இப்பொழுது மிருதகாய் அந்த நாட்டில் பெரிய ஆள் ஆயிட்டான். கடைசி அதிகாரம், எஸ்தர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம்னு நினைக்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாதவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விடாமல் பிடிச்சிருங்க. ஆமென். கடைசி வசனத்தை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த ராஜா மிருதகாயை தனக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே தான் நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்திலும் கூட இந்த யோசேப்பின் சரித்திரத்தில் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 41:38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க வார்த்தையின்படி ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கத்தக்கதாக சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து 41ஆம் அதிகாரம் 38 நீங்க வாசித்துட்டு இருக்கிறீங்க. இப்போ முத்திரை மோதிரம் பார்வோனுடைய கையில இருந்து யாருக்கு வந்துடுச்சு? யோசேப்புக்கு கைக்கு வந்துடுச்சு. நமக்கு யோசேப்பின் சரித்திரமும் தெரியும். யோசேப்பு பிறந்த டைமில் அவன் ரொம்ப அழகான இருந்தான். அந்த தகப்பனுக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்தான். அவனுக்கு பல வர்ண அங்கிகளை தைத்து கொடுத்து போட்டு அழகு பார்த்தார். சோதரம். ஒரு டைமில் வரும்போது ஆண்டவர் அவரோடு இடைபட ஆரம்பித்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் யோசேப்போடு இடைபட ஆரம்பித்தார். யோசேப்புக்கு சொப்பனங்களை கொடுத்தார். அந்த சொப்பனங்கள் எல்லாருமே தன்னுடைய சகோதரருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் விரோதமாக தான் இருந்தது. அந்த சொப்பனங்கள் எல்லாம் ஆமாம், அந்த சொப்பனங்கள் எல்லாம் கொஞ்சம் கலக்கமாக தான், விரோதமாக தான் இருந்தது. அந்த சொப்பனத்தை அவன் மனதோடு வைக்காதபடி சொல்லிவிட்டான். ஆமாம், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி நிற்கிறது, 11 அரிக்கட்டுகள் என்னை சுற்றிலும் வணங்கி நிற்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆஹா, தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவோமா? நாங்கள் 11 சகோதரர்கள் வந்து உன்னை வணங்குவோமா? உன் சொப்பனை எப்படி முடியுதுன்னு நானும் ஒன்று பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 17 வயதிலே தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போய்கிறார்கள். அவர்களை இவன் சந்திக்க போகும்போது ஒரு நாள் அவர்கள் முடிவு பண்ணி விட்டார்கள். சொப்பனக்காரன் வர்றான் பாரு, சொப்பனக்காரன். சிலர் நமக்கு சில பேர்களெல்லாம் வைப்பாங்க. ஆமேன். சொப்பனக்காரங்க வராம்பார் அப்படின்னு. ஆமேன். சோத்திரம். இவன் சொப்பனை என்னமா முடியுதுன்னு நமக்கு இன்றைக்கி ஒன்று பார்த்துடலாம். இவனை கொண்டு போடணும்.
முடிவே பண்ணிட்டான் பாரு. எப்படி பண்ணிட்டான்? கொன்னே போட்டுறணும். அப்போ அவனுங்களுக்குள்ளால் என்ன ஆவி இருக்குது பார்த்தீங்களா? பாஸ்டர் காலம் சொன்னவங்கள கொலகார ஆவி அவன்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு இவனை கொல்லலான்னு பார்க்கும்போது கொல்லாமல் எப்படி விட்டு, சரி எதுக்குடா இவனை இரத்தப்பள்ளி நம்ம மேலே வருதுன்னு குழியில் போட்டாங்க. நமக்கு தெரியும். குழியில் போட்டுட்டு இதோடு அவன் சரித்திரம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனாலும் அங்கே இருந்த 2 சகோதரர்கள், வேண்டாம்ப்பா அங்கே செத்து போயிட போகிறான், திரும்ப வெளியே எடுத்து அவனை விற்று போட்டார்கள். விற்று போட்டு விட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு விட்டு தகப்பனாரிடத்தில் அந்த ட்ரெஸ்ஸை, ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை துவைச்சி, இது உம்முடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு தானான்னு பாரோம், அது மாதிரி தான் இருந்தது, அதனால எடுத்துக்கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டணும். யாரோ ஒரு துஷ்ட மிருகம் என்ன ஆயிடுச்சு, அவனை கொன்று போட்டு விட்டது, செத்துட்டானே முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் அவன் எங்கே வரப்போகிறான், கண்ணு தெரியாத இடத்துல விற்று போட்டாச்சு. ஆனால் அங்கே போய் அவன் ஜெயிலில் இருந்தான். நமக்கு தெரியும் எல்லா காரியங்களும். உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த நீதியை விட்டுறாதுங்க. அவன் அந்த சகோதரத்தில் சண்டை போட்டானான்னு இல்லை, அவர்களை சபிச்சானொன்னும் இல்லை. குழியில் தூக்கி போட்ட பிறகு கூட கீழே இருந்துகிட்டே, நீ நல்லா இருப்பீங்களாடா, உன் கை கால் நல்லா இருக்குமா, நீங்கள் உருப்படுவீங்களாடான்னு. நம்ம சகோதரர்கள் இப்போ என்னன்னா, சொத்து பாகம் வைக்கும்போது எவனுக்காவது ஒரு அடி கூட போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நீ எடுத்துகிட்டல, நீ நல்லா இருப்பியாடா, நீ நல்லா இருப்பியா சொல்கிறாங்களா இல்லையா? சொந்த சகோதர சகோதரிகள் கூட ஒரு சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எத்தனை பொம்பளைங்க தெரியுமா அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் எத்தனை சவரம், எனக்கு மட்டும் போடி நீ நல்லா இருப்பியா. அப்போ சொந்த சகோதரர்களை என்ன பண்ணுறாங்க, கூட ஏதோ பொறுமை இல்லை. வேதம் சொல்கிற உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், விட்டு கொடுங்க. பல வருடங்களுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது 25,000 ரூபாய் எனக்கு டவரியாக கொடுத்தாங்க. நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே நான், ஆண்டவரே என்னை வாழ வைக்கும் தெய்வம், நான் இந்த 25,000 செலவு பண்ணிட்டேன், 50,000 திருப்பி கொடுக்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். கடைசி மகளுக்கு திருமணம் பண்ணும்போது 50,000 நான் திருப்பி கொடுத்தேன். அதாவது நான் உத்தம ஏதோ இதுன்னு சொல்லலை, வேண்டாம் நமக்கு அவங்களா ஏதோ கொடுத்தாங்கன்னா வாங்கிடுங்க. நம்ம போய் ஒரு சவரம் அதிகமாக போயிடுச்சு, இல்லை போட்டதில் கம்மியாக போட்டுட்டாங்கன்னு எத்தனை கல்யாணத்தை நிறுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? பேச்சுவார்த்தைகள் மனவேதனையாக இருக்கிறது பிரியமான, மனவேதனையாக இருக்கு, மனவேதனையாக இருக்கிறது. என்னென்ன சண்டைகள் குடும்பங்களில். ஒரு கல்யாணத்தில் பார்த்தீர்கள்னால் இவர்கள் பேசினதை விடவும் 10 சவரம் அதிகம் போட்டாச்சுங்க. ஆனால் இவங்க மாப்பிள்ளைக்கு கேட்ட மோதிரம் 1 சவரம் கேட்டாங்க, அவங்க 1/2 சவரம் தான் போட்டாங்க. ஆனால் இவங்க பொண்ணுக்கு 10 சவரம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. இதுக்கு கல்யாணத்துலேயே அங்கேயே சண்டைங்க. நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், கேட்கல. அம்மாக்காரி சொல்கிறாங்க, எப்படி அவங்க இப்படி பண்ணலாம்? நான் சொன்னேன், சரி நீ 10 சவரம் எக்ஸ்ட்ரா போட்டதில்ல, அதை கழட்டி நீ உன் பையனுக்கு 10 சவரத்துக்கு செயினே செய்து போடணும். அதெல்லாம் முடியாது, பொண்ணுக்கு நிறைய போடணும்னு தான் ஆசை, ஆனால் இதில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். சோதரம். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். யோசேப்பு யார் இடத்துலையும் சண்டை போடலை. கிட்டத்தட்ட அவன், நான் நினைக்கிறேன் 10 வருடங்களுக்கு மேல் அவன் ஜெயிலில் இருந்தான். 17 வயதில் ஆடுகளை மேய்க்கும்போது அங்கே சண்டை நடக்கிறது, விற்று போடாங்க. அவன் எத்தனை வருஷம் போத்திபார் வீட்டில் இருந்தான்னு தெரியாது. அப்புறம் 30வது வயதில் எங்கே போய் நிற்கிறான், பார்வோனத்தில் போய் நிற்கிறான். அப்போ எத்தனை வருஷம் துன்பப்பட்டிருக்கிறான், வேதனைப்பட்டிருக்கிறான். ஆமாம், வேதனைப்பட்டுட்டு எல்லாம் முடிஞ்சுது. இந்த போத்திபார் மனைவி பொய்யா சொன்னாலே, இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்போ முத்திரை மோதிரம் வந்தாச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறாதான், ராஜா அப்படி தான் நாடு முழுவதும். ஆனாலும் அந்த பொம்பளை அவன் பழிவாங்கவே இல்லையே. மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யார்? மன்னிக்கிறவர் மறக்கிறவர். நாம் யார்? மன்னிக்கிறவர்கள் மறக்க மாட்டோம்.
எப்படி மறக்க முடியும்? மன்னிப்போம். சில நேரங்களில் சொந்த சண்டைங்கெல்லாம் வரும். அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றதில்ல, சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் மன்னிச்சு போய் சாப்பிட்ருவோம். மன்னிச்சு என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட்ருவோம். அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் மறக்க மாட்டோம். 15-20 வருஷம் ஆனால் கூட சொல்லி காமிப்போம். அன்னைக்கு உன் அப்பனுக்கு அப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் உள்ளதெல்லாம் ஞாபகம் வச்சு மறக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இப்போ மன்னிக்கிறவங்க. நீங்கள் நல்லவங்க. அப்படியே மறந்துட்டா கூட நல்லது தான். சோத்திரம். ஆமாம், அப்படி தானே. மறந்துருங்க. சோத்திரம். நிறைய பேர் என்ன இடத்துல வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. நான் மறந்துட்டேங்க, எனக்கு தெரியாது. பண்ணது நல்லதை தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாருங்க, ஒரு வாத்தியார் ஆகி சொந்த ஸ்கூலெல்லாம் வச்சார். பெரிய பணக்காரராக மாட்டார். அப்புறம் தான் சொல்கிறாரு, எனக்கு இன்டர்வியூக்கு போகும்போது ஷூ இல்லாமல் இருக்கும்போது உங்கள் ஷூவை போட்டுட்டு போனேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு மறந்தே போச்சு, எனக்கு தெரியாது. நான் அப்போ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், புது ஷூ வாங்கி வச்சுட்டு. அவர் ஷூ வாங்குறதுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு பணம் இல்லை. இன்டர்வியூக்கு போனோம், எங்கிட்ட ஷூ இருக்கான்னு கேட்டார், கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்கிறாரே தவிர எனக்கு ஞாபகமே இல்லை. கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டேய், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டே எப்படி போகிற பாரு, ஏன் ஷூவை போட்டுட்டு போன தெரியுமா உனக்கு? கவனமாக இருப்போம். ஒரு அம்மா அப்படி தானா, ஒரு பட்டு புடவை கட்டிட்டு என்ன பண்ணிச்சான், கல்யாணத்தில் போய் அங்கே உட்காருதான் பின்னாடி ஒரு கிளை போயிட்டே இருக்குதான். அம்மா சீலப்பத்திரம். சீலைன்னு சொல்லுவாங்க. சேலை என்ன சொல்லுவாங்க கிராமங்களில்? சீலைன்னு சொல்லுவாங்க. சீலப்பத்திரம்னு. இந்த அம்மா எங்கே போய் உட்கார்ந்தாலும் சீலப்பத்திரம்னு சொல்கிறாங்க. என்னடா இதுன்னுட்டு அப்புறம் ஒருத்தர், என்ன இந்த அம்மா, அந்த அம்மாவை கேட்டாங்க, ஏம்மாயா அந்த அம்மா போய் உட்காரு. அதுவும் அந்த அம்மா கொஞ்சம் வசதியான பொம்பளை. அது அங்கங்கே போய் உட்காந்தா நீ சீலப்பத்திரம்னு சொல்கிறேன் என்னான்னு? ஏம்மா, இன்னொருத்தருக்கு புடவை நான் மன்னார், எனக்கிட்ட செலவைக்கு போட்டாங்க, நான் துவைச்சி அயன் பண்ணி வச்சு, இந்த அம்மா வந்து ஒரு நாள் கல்யாணத்துக்கு கட்டிட்டு தர்றேன் அப்படின்ட்டு கடன் வாங்கினாங்க. ஐயோ, இது போய் போகும்போது அங்கே உட்காருது. ஐயோ, நான் புடவே கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அதனாலே போய் அம்மா சீலப்பத்திரம். நீங்கள் நான் உண்மையே சொல்கிறேங்க. நான் மன்னார்கிட்ட போய் கடன் வாங்கி புடவை கட்டினவங்க இருக்கிறாங்கங்க. இன்றைக்கி அவங்க பேச்சு என்ன, அவங்க நடை என்ன, உனக்கு இது தேவையா? கவனமாக வாழ கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. ஏன் நமக்கு கௌரவம் குறைஞ்சிருமா? இருக்கிற வீட்டில் இருக்கிறதுல ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு போயேன். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கிறது பதிலாக அதை திருப்பி கொடுக்கணுமே. அந்த அம்மா போய் பின்னால் காத்துட்டு இருக்கிறாங்க, புடவைக்கு பின்னால். எவ்வளோ வேதனை! அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை யோசேப்பை காத்தது. அவனுடைய நீதி அவனுக்கு முன்னாக சென்றது. எத்தனை வருஷம் ஜெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தான். பிரியமானே, இடம் தேடி போய் தேம்பி அழுறாங்க. யோசேப்பு தன் சகோதரை பார்த்தவொன்னே அன்பு பொங்கி கண்ணீர் வெள்ளத்தில், அவன் ராஜாவுக்கு அடுத்த சார்ந்தில் இருக்கிறவன் அழலாமா? இதை பார்த்துட போகிறாங்கன்னு ஒளிஞ்சு போய் அழுறான். ஐயோ, என் சகோதரரை காண கிருபை கொடுத்தீங்களேன்னு. ஒரு காலத்தில் என்ன சொன்னான்? ஓஞ்சானேன்னு சொன்னவன் இப்போ என்ன ஆயிடுச்சா? உயிரோடு இருக்கிறான். ஆனால் அவன் அவர்களை மன்னித்தான். உட்காருங்க, சாப்பாடு போடலாம், உட்காருங்க. நீ என்ன மறந்துட்ட, நான் உன்னை மறக்கல. பெரியவன் முதற்கொண்டு சிறியவன் வர லைனாக உட்கார வச்சான். அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு மறக்கலைங்க. மூத்தவன் யார் சின்னவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் மூத்தவன்லேருந்து சின்ன வரையும் லைனாக. ஆமாம், நீ இந்த வயசு அங்கே உட்காரு, இங்கே என்னடா இவன் இப்போ இப்படி உட்கார வைக்கிறானே? மூத்தவன் முதல் இளையவன் வரேன் மறக்கல. என் அப்பா உயிரோடு இருக்கிறாரா? ஐயோ, அது போதும். உடனே வண்டி கட்டிட்டு போகிறாரு அப்பாவை பார்க்க. அவனுடைய அன்பு உள்ளம். சகோதரரை பார்த்துட்டு சொல்கிறான், என்னை இந்த இடத்துல நீங்கள் விற்று போட்டதற்காக வருத்தப்படாதுங்க, எனக்கு தெரியுது, நல்லா வருத்தப்படாதுங்க. ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் உங்களை முன்பதாக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் எகிப்துக்கு. அல்லேலூயா சொல்லலாமா?
கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்து தாடியும் எல்லாம் வளர்ந்து அவனை காவற்கிடங்களில் கொண்டு வரும்போது அவனை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்கிறாங்க. அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எவ்வளவு பாடுபடலாம், உன்னை நசிப்பித்து உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கலாம். அநேகர் பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரனுக்கு சூனியம் வைக்க இங்கேருந்து கேரளாவுக்கு போவாங்க. ஆமாம், யாருக்கு? சொந்த சகோதரனை சாவடிக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வைராக்கியங்கள் பகைகள் வேண்டாம், மன்னித்து மறந்துவிடுவர்களாக நான் காணப்படுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கிடைத்தது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 4:12 வாசிக்கலாம். இதான் அந்த அங்கீகாரம், முத்திரை மோதிரம். ஆதலால் நீ போ. மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு நான் போதிப்பேன். அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரத்தில் இன்றைக்கு கேளுங்க, நான் பேச வேண்டியதை என் வாயோடு இருந்து நீர் பேசுமாப்பா. மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்களேப்பா. ஆமாம், முத்திரை மோதிரம். எனக்கும் அந்த அங்கீகாரம் தாரும். நான் நல்லா ஆண்டோடைய சமூகத்தில் நின்று பேசும்போது தீர்க்க தரிசனமான, ஆண்டவரே நீர் சொல்லுகிறத மாத்திரம் சொல்கிறேன், நானா ஏதாவது சொல்லிடுற உளறிடக்கூடாது. சோத்திரம். ஆமாம், கவனமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பேச நினைக்கிறாரோ அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்டு நிற்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறார்? நம்மை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார், உங்களை கொண்டும் பேசுவார். உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை அது தேவனாலே புறப்படட்டும். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நேரம் குழாயடியில் பேசுகிறோமே, ரேஷன் கடையில் பேசுகிறோமே, சோத்திரம். இந்த பொங்கல் பரிசு அது இதில் இந்த இதெல்லாம் நான் வாங்க போகலை. சரி, யாராவது வாங்கிட்டு போட்டோம். இந்த கார்டை ரினியூவல் பண்ணாமல் விட்டோம்னா 3 மாதமோ என்னமோ வாங்காமல் விட்டோமோ என்ன பண்ணிடுவான், கேன்சல் ஆகிற போகுன்னே போனேன் தான். இப்போ பொங்கலெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு சீல் அவன் அந்த கைரேகை வச்சு என்ன பண்ணணுமே. அங்கே போனால் பாவம் ஒரு மனுஷன் அந்த ரேஷன் கடையில் ஒரே அட்டி தட்டி கலாட்டாக தான். அந்த மங்களபுரம், எனக்கு போய் மங்களபுரத்தில் போட்டு விட்டாங்க. நாங்கள் வாங்க போகிறதே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர், பழைய ஆளாம், அவர் தன்னார்வமாக சரி நான் பண்ணுறேன் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. யாரும் வரல, எல்லாருக்கும் டோக்கன் போட்டிருக்கிறார். சோத்திரம். நின்று இந்த பொம்பளைங்க பேசுகிறாங்க. பார்த்தா கழுத்துலையும் இல்லை காற்றுலையும் ஒன்றுமே இல்லை. அவங்க நான் நினச்சேன் ஏதோ ஒன்று நினச்சி பார்த்தா ஒருத்தர் அப்புறம் தான் சொல்கிறேன், சோத்திரம் சிஸ்டர்னு சொல்கிறார் ஒரு ஐயா. உண்மையாக நான் சொல்கிறேன் 100 அப்போ அவங்க யார்? கழுத்துலையும் இல்லை காற்றுலையும் இல்லாமல் நிச்சயமாக ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பேசுகிறாங்க. பின்னால் நின்று சொல்கிறாங்க, இந்த அம்மா வாயை மூடினா தான் அவர் வேலை செய்ய முடியும். அவரும் சொல்கிறார், ஏம்மா வாயை மூடுங்கம்மா, நான் வேலை செய்ய விடுங்க, நானே வயசான ஆள், உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். ஐயா கொஞ்சம் கௌரவமாக இருப்போம் பிரியமானவர்களே. இது ஆண்டவர் மோசைக்கு வாயோடு இருந்து பேசுன மாதிரியா பேசுகிறாரு? கொலையடிலையும் ரேஷன் கடையிலையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆண்டவராலே பேசப்படுகிறதா இருக்கட்டும். ஆண்டவரால் பேசப்படுகிற. நான் அமைதியாக நின்றுட்டு இருந்ததை பார்த்து சொல்கிறாரு, ஐயா உங்களை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் எப்போ வேணும்னா வாங்க, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறார். ஐயா ரெடி பண்ணேன்னா எனக்கு கேன்சல் ஆகாமல் இருந்தால் அப்போ பொருளை யாருக்காக கொடுங்க, அந்த கையை வச்சு அந்த இதை ஒன்று என்ட்ரி போட்டு நீங்கள் வாங்க சார் நான் பண்ணித்தரேன். நீங்கள் மௌனமாக இருந்தாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும். இல்லையா சொல்லலாமா? நம்ம வாயாலே நம்ம அநேக இடங்களில் கெட்டு போகிறோம். சோத்திரம். கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேனப்பா. மோசே கடைசி வரைக்கும் வாயோடு இருந்து பேசினார். ஆமாம், எரேமியா அப்படிதான். எரேமியாவின் புஸ்தகம் 1:8 வாசிக்கலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, ஏன்னா அவன் அதுக்கு முன்னால சொல்லுவான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லுவான். எத்தனை வசனமா? 7ஆம் வசனம்.
கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. கர்த்தர் சொன்னாரு, நீ சிறுபிள்ளைன்னு நீ சொல்லாத எரேமியாவே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும். அதான் நான் சொன்னேன், இங்க கட்டவும் நாட்டவும் மாத்திரம் இல்லை, வேற என்ன, அழிக்கவும் இடிக்கவும் கூட உனக்கு அதிகாரம் வச்சு. அதனால தான் நீங்க யாரையும் வாயை திறந்து சொல்லிடாதுங்க, அது அப்படியே பலிச்சிரும். நீ நாசமா போவேன்னு சொல்லிடாதுங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கட்ட சொல்லுங்க, நீ கட்டப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் சொல்லுங்க, திருப்பி சொல்லிடாதுங்க. ஏன்னா நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ சொல்றது அப்படியே நடக்கும். அதனால ஆண்டவர் வாயை தொட்டு அவனுக்கு சொன்னார், பார், கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் எல்லாத்துக்கும் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? கடைசி வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை ரட்சிக்க உன்னோடு கூட. அடுத்த வசனம், அடுத்த கடைசி, வெண்கல அலங்கும் இருப்பு தூணாக்குவேன். எந்த வசனம்? இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அல்லேலூயா சொல்லலாமா? என் ஆண்டவர் உன் வாயை தொடுவதற்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை இருப்பு தூணும் வெண்கல அலங்கவுமாய் மாற்றுவார். ஆமாம், சில நேரங்களில் இந்த நாக்கு இருக்கிறது பாருங்க, 32 யுத்த வீரர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த நாக்கை அடக்கிறதுக்கு. அதுக்குள்ளால தான் கிடக்கும். ஆமாம், இந்த 32 பேரும் சில நேரங்களில் எலும்பை மாற்றி கடிச்சு நறுக்குன்னு ஒரு கடிப்பட்டால் ஒரு வாரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாது. ஒரு சோல்ஜர் லேசாக டச் பண்ணதுக்கு நீ இப்படி இருந்தேன்னா 32 பேரும் சேர்ந்து உன் நாக்கை பண்ணியிருந்தா எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த பற்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயம் வச்சுருக்குறாங்க. முன்னாடி இருக்கிற ஒரு 4 பல் இருக்குதா, அது வெட்டுப்பல், அது அப்படி வெட்டி அப்படி இழுக்கும். அடுத்த பல்லுக்கு ஒன்று இருக்குது, இந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பவர் ப்ரெஸ் மாதிரி. பவர் ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அப்படி ஜம் ஜாம் ஜாம் ஜாம்னு அமுக்கும், இரும்பை போட்டு அடித்து அமுக்கிறது போல். அது என்ன இருந்தாலும் அந்த கடைசியில் இருக்கு பாருங்க, கொஞ்சம் அப்படி மோட்டாவாக இருப்பாங்க அவங்க எல்லாம். அதனால் இந்த நாக்கு போட்டு என்னென்னமோ பேசுது. அவன் கையில் மாட்டினா என்ன ஆகும்? இந்த சைடில் இருக்கிறானே இவன் கையில் மாட்டினா என்ன ஆகும்? ஆண்டவர் அதை உனக்கு ஒப்பு கொடுக்காமல் உன் வாய்க்குள்ளாவே வச்சிருக்கிறாரு, சோல்ஜரையும் நாக்கையும். இந்த நாக்கு நல்லா இருந்தால் என்ன வேணும்னா பேசிட்டு போயிடுற. கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆண்டவர் வேற யாருக்கும் நாக்கை பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? வேற யாருக்கும் கூட ஆண்டவர் உன் வாயில் இருக்க பல்லுக்கே ஒரு ஆண்டவர் கட்டளை இட்டாருன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போகும். உங்களால் பேசவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவும் சாப்பிடவும் முடியாது. இப்போ தெரிகிறதா இறைவனுடைய படைப்பு எவ்வளோ பாதுகாப்பாக படைச்சி வச்சிருக்கிறாரு. அந்த நாக்கு வரலாதபடி அது எப்போவுமே ஈரத்தன்மை உள்ளதாகவே இருக்குமா. அதுக்கு நாக்கில் எலும்பும் இல்லை. எலும்பு இல்லாத நாக்கை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி கேட்கலாமா, ஆண்டவரே அந்த எரேமியாவுக்கு என்ன பண்ணாராம்? அந்த வாயை தொட்டார் அல்லவா? ஆமாம், ஏசாயா ஒரு இடத்துல சொல்வார், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், எனக்கிட்ட அசுத்த உதடு இருக்கிறது மாத்திரமில்ல, நான் எங்கே வாசம் பண்ணுகிறேன்? அசுத்த உதடு உள்ள மக்கள் இடத்துல ஏசாயாவில் சொல்லுவார், அங்கே தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? வாசமாக இருக்கிறேன். ஆமாம், அந்த உசியா ராஜா ஒரு 1ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நானும் அசுத்த உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய். நான் யாரோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு என்ன உதடு தான் அசுத்த உதடு. நானும் நல்லவங்க கிடையாது, என் கூட இருக்கிறவங்களும் நல்லவங்க கிடையாது.
சேனைகளின் கர்த்தராகிய அப்பா ராஜாவை என் கண்கள் கண்டதே. உடனே என்ன பண்ணாரு? பலிபீடத்துல ஒருவன் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஆண்டவரத்தை கேட்கலாமா? ஆண்டவரே, அதான் தாவீது சொல்லுவார் ஒரு இடத்துல, என் வாய்க்கு காவல் வையும். ஒரு வாட்ச்மேனை போடும் ஐயா என் வாய்க்கு என்ன பண்ணு? வாட்ச்மேன் ஒன்று வையுங்க ஐயா அப்படின்னு கேட்பான். நம்ம வாய் இருக்கிறத அது சில நேரங்கள் நல்ல வாயாகவும் இருக்கிறது, நார வாயாகவும் மாறுது, வாயாகவும் மாறுது. இன்றைக்கி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எல்லாரும் என்னென்னா அப்படிப்பட்ட வாய் உள்ளவங்க கேளுங்க. கேட்குறதில்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் பெரிய சத்தமாக்கி போட்டு கேட்க போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி கேளுங்க. ஆண்டவரே என் வாயை தொடும், என் நாவை தொடும், ஆண்டவரே தொடுமப்பா என்று. ஆமேன். உன்னை சுத்திகரித்து ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை உன் கையில் கொடுக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 44:24, 26, 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையும் வார்த்தையும் நான் நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஸ்தானாபதிகள். ஆண்டவர்கள் சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சாதாரண மக்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை சேஞ்ச் பண்ணி விட்டார். முற்காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் எபேசியர்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் நாம் இருந்தோம் பிரியமானவர்களே, முற்காலத்தில். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாகி விட்டோம். நம்மை ஆண்டவர் கழுவி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கழுவி இருக்கிறார். உண்மைதானா? அவங்களை கழுவி இருக்கிறது உண்மைதானா? யோசித்து பாருங்க. பேதுரு ஒரு இடத்துல போகும்போது காலை கழுவும்பா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு காலை கழுவக்கூடாது. ஐயா, நீர் எவ்வளோ பெரிய மனுஷன், நீர் போய் ஏன் காலை கழுவலாமா? இல்லைப்பா, அப்படி கழுவலைன்னா உன்னோட என் பங்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாவன்? அப்படின்னா என்ன பண்ணோம்? என் தலையும் மேலேருந்து கீழே வரவையும் கழுவுவோம் ஐயான்னு அவர் சொன்னார். முழுகினவன் மற்றபடி எப்படி இருக்கிறானா? சுத்தமாக இருக்கிறான். அப்படியான முழுகின நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்லலை, ஆண்டவர் நம்புறாரு. நீங்க முழுகின பிள்ளைங்க. எங்க முழுகின பிள்ளைங்க? ஞான ஸ்நானத்தில் முழுகின பிள்ளைங்க. நீங்க சுத்தவான்கள் என்று ஆண்டவர் நம்பி இருக்கிறார். நம்பிக்கை துரோகம் பண்ணாதுங்க. எல்லாரும் பவுல் சொல்கிறாரே, நாம் எல்லாரும் அநேக விஷயத்தில் தவறுவர்கள். நானும் கூட தான் அநேக விஷயங்களில் தவறு. மறு செகண்டே என்ன பண்ணிடணும்? ஆண்டவருடைய வார்த்தையால் நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்புராகிற வேண்டும். மனுஷரிடத்திலும் சமாதானம் ஆயிர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரே என் வாயை தொடும் கேட்கலாமா?